சேலம் மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுவினர், பழங்குடியினர் உட்பட பல்வேறு தரப்பினர் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோராக உருவாக்கப்பட்டுள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஊரகப் பகுதி மக்களுக்கு நிலையான வருமானத்தை கொடுத்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த தமிழ்நாடு அரசின் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தின் ஓமலூர், மேச்சேரி, பனமரத்துப்பட்டி, வீரபாண்டி, ஆத்தூர், சங்ககிரி ஆகிய 7 வட்டாரங்களில் ஏராளமானோர் தொழில் முனைவோர்களாக உருவாக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக மகளிர் சுய உதவிக் குழுவினர், ஆதி திராவிடர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் பயனடைந்து வருகின்றனர். நாங்கள் வாழ்ந்து காட்டும் திட்டத்தில் ப்ரொபோசல் கொடுத்துருந்தாங்க சார். ப்ரொபோசல் கொடுத்து அவங்க எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. 8,25,000 பழங்குடியினருக்காக மானிய நிதியா 100% மானிய நிதியாக எங்களுக்கு கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்கள் கடலை உடைக்கிற மிஷின் ஆட்டுறது, அதுக்கப்புறம் ஃபில்டர் மிஷின் 3 போட்டிருக்கோம். மானியத்துடன் கூடிய கடனுதவியில் கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், பாக்கு மட்டை, கைத்தறி வேட்டு துணிகள், பொம்மைகள் உற்பத்தியில் மகளிர் சுய உதவிக் குழுவினர் திறம்பட செயல்பட்டு வருகின்றனர். இதன் மூலம் கடன்களிலிருந்து மீண்டு குடும்பத்தை பொருளாதார ரீதியாக மேம்படச் செய்துள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். ஒரு நாளைக்கு 30 லிட்டர் 20 to 30 லிட்டர் வரைக்கும் பண்ணுறோங்க சார். உற்பத்தி பண்ணுறோம். மாதம் ஒரு 500 லிட்டர் 600குள்ளே பண்ணுறோம். இது நாங்கள் எங்கள் வளர்வளத்தில் கம்பெனிலேயே ஷேர் ஹோல்டராக 1035 பேர் பெண்கள் மட்டும் நாங்கள் குழுவாக இருக்கோங்க சார். அவங்களுக்கே நாங்கள் இதை சேல் பண்ணுறோம். அது மூலயமா அவங்களுக்கு தரமான பொருள் கொடுத்ததாகவும் இருக்குது. எங்களுக்கு அது மூலயமா லாபமும் இருக்குங்க சார். அடமானம் வச்சதே எங்களால் வாங்க முடியல. இந்த இன்கம்மெல்லாம் வச்சு சொந்த நீங்கள் கொடுத்த ஒரு மானியம், அந்த கடன் உதவி மூலியமா நாங்கள் எல்லாம் பெற்று நாங்கள் சம்பாரித்து போடக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் உருவாக்கி கொடுத்துருக்குறீங்க. இந்த நிலையை நீடிக்கும்படி நீங்கள் இந்த முதலமைச்சருக்கு நாங்கள் எல்லாரும் அனைவரும் நன்றி சொல்லிக்கிறாங்க சார். திறமை இருப்போருக்கு கை கொடுத்து சாதிக்க வைக்கும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலம் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த 6000 பேர் கந்துவட்டி கொடுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். வட்டி கம்மியான பட்சத்தில் பணம் கிடைக்கும் போது அதுக்கு எதுக்கு போகணுங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு. அதனால எல்லாருக்குமே சொல்லிக்கிறது என்னன்னா, சுய உதவி குழுவில் அவங்கள ஒரு மெம்பராக்கி ஒரு குழு அமைச்சு குழு மூலமாக வர்ற அந்த பலன்களை நம்ம எல்லாரும் பெற்றுட்டா நிச்சயமாக கந்துவட்டியிலேருந்து நம்ம மீண்டறலாம். ஆர்வமுள்ள மகளிருக்கு அரசின் ஆதரவும் வங்கி உதவியும் கிடைத்தால் அவர்களின் பொருளாதாரம் தன்னிறைவு பெறும், வறுமை ஒழியும். இது வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலம் சேலம் மாவட்டத்தில் நிரூபிக்கப்பட்டு வருகிறது என்றால் அது மிகையாகாது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் செய்தியாளர் குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.